வணக்கம் மக்களே. இக்காணொளியில் வரும் அத்தனை செய்தியும் வரலாற்று தொடர்புடையதே தவிர எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு மதத்தினரையும் புண்படுத்தும் நோக்கில் இக்காணொளி உருவாக்கப்படவில்லை. இயேசுவுடைய கொள்கையையும் இயேசுவையும் பின்பற்றியவர்களை ரோம் நாட்டின் விளையாட்டிற்காக விளையாட்டு மைதானத்திலும் பொது இடங்களிலும் மிருகங்களுக்கு உணவாக்கியும் நேரத்தை செலவழிக்கவும் கொல்லப்பட்டு வந்த காலம். திடீரென கான்ஸ்டன்டைன் கனவில் வந்து இயேசு சிலுவையில் காட்சியளித்ததால் இயேசுவை தன்னுடைய கடவுளாக முன்மொழிந்து கிறிஸ்துவத்திற்கு முதலில் மாறிய ரோம பேரரசன் இந்த கான்ஸ்டன்டைன் உண்மையாகவே கிறிஸ்துவத்திற்கு மதம் மாறினானா? இப்போது கிறிஸ்தவர்கள் வணங்குவது ஒரு பேகனால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவமா? நம்ம வரலாற்று நமக்கு உணர்த்ததுதான் அடையாள சின்னங்கள். கடந்த காலத்தை தெரிஞ்சுக்க உதவியா இருக்கும். துருக்கியில் உள்ள இஸ்தான்புல்லில் கான்ஸ்டன்டைன் தன்னுடைய புது தலைநகரமாக கான்ஸ்டான்டினோப்பிளை நிறுவுகிறான். கான்ஸ்டான்டினோப்பிளை நிறுவும் முன்பே கிறிஸ்தவத்தை அங்கீகரிக்கப்பட்ட மதமாக மாற்றியிருந்தான் கான்ஸ்டன்டைன். கான்ஸ்டன்டைன் வருகையின் 300 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்தவம் தடை செய்யப்பட்ட மதமாக ரோமில் இருந்தது. ஆனால் கான்ஸ்டன்டைன் வந்த பிறகு சில 10 ஆண்டுகளிலேயே கிறிஸ்தவம் ரோமர்களின் அதிகாரப்பூர்வ மதமானது. உலகெங்கிலும் பரவிய இன்றிருக்கும் கிறிஸ்தவத்தின் நிலை அன்றிலிருந்துதான் செழித்தோங்கியது. இப்பேற்பட்ட உலக மாற்றத்தை செய்த கான்ஸ்டன்டைன் யார்? அவன் உருவாக்கிய மதத்தைத்தான் இயேசு முன்மொழிந்தாரா? உண்மையை தேடி பயணிப்போம் கிபி 4ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திற்கு. கிபி 4ஆம் நூற்றாண்டில் ரோம பேரரசு 4 பாகங்களாக பிரிந்திருந்தது. ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் ஆண்டு கொண்டிருந்தனர். கான்ஸ்டன்டைன் தந்தையோ மேற்கத்திய ரோம பேரரசை ஆண்டு கிபி 306இல் இங்கிலாந்தில் இறந்தார். அவருடைய இராணுவ படைகள் ஒரு சேர அவருடைய மகனாகிய கான்ஸ்டன்டைனை ரோம பேரரசு முழுவதற்கும் அரசன் என்று அறிவித்தார்கள். அன்றிலிருந்து ரோம பேரரசே இரத்த வெள்ளத்தில் மூழ்கத் தொடங்கியது. ரோம் நகரோடு கூடிய மத்திய ரோமை ஆட்சி செய்து வந்த படைத்தளபதி மேக்சான்ஷியஸுடன் போர் தொடங்கியது. இந்த அதிகாரத்திற்கான போரை 1200 ஆண்டுகள் கழித்து நம் கண் முன்னே ஓவியமாக்கி தந்தவர் ரஃபேல். ஒரு பழமொழி இருக்கு, வார்த்தைகள் சொல்லாதத வரைபட சொல்லுவாங்க. ஆரம்பகால கிறிஸ்தவர்களின் கதைப்படி ரஃபேல் இந்த சுவரோவியத்தை வேட்டிகன் சிட்டியில் வரைந்துள்ளார். இவ்வோவியங்கள் நமக்கு சொல்கிற செய்தி என்னவென்றால் கான்ஸ்டன்டைன் எப்படி கிறிஸ்தவத்திற்கு மதம் மாறினார் என்று. ஆனால் இவ்வோவியத்தை விட மிக பழமையான ஒன்று கான்ஸ்டன்டைன் கதையை வேறு விதமாக சொல்கிறது. அதுதான் தி ஆர்ச் ஆஃப் கான்ஸ்டன்டைன். த கான்ஸ்டன்டைன் ஆர்ச் மேக்சான்ஷியஸுடன் போரிட்டு வென்றதை கொண்டாட கான்ஸ்டன்டைனால் எழுப்பப்பட்டது. ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்ட கொலோசேயம் அருகிலேயே இதனை கட்டியிருக்கிறான் கான்ஸ்டன்டைன். கடந்த 30 ஆண்டுகளாக எவரையும் அருகிலேயே அனுமதிக்காத இடத்தை ப்ரொஃபசர் எலிசபெத் மார்லோவ், கான்ஸ்டன்டைன் எக்ஸ்பர்ட் என்று அழைக்கப்படுபவர், இந்த வெற்றி துணை முதன்முறையாக அனுமதியோடு ஆராய்கிறார். கான்ஸ்டன்டைன் ஆர்ச் மேக்சான்ஷியஸிற்கும் கான்ஸ்டான்டினிற்கும் இடையே நடந்த மெல்வின் பிரிட்ஜ் போரையே நமக்கு வெளிக்காட்டுகிறது. கான்ஸ்டான்டைனுடைய படைகள் அப்போரில் மேக்சான்ஷியஸ் படைகளை விடவும் மிகச் சிறியதாகவே இருந்திருக்கிறது. அப்போது அவருக்கு வந்த சொப்பனம் அதில் சிலுவையும் தேவதூதர்களும் தெரிந்ததாகவும், அதன் பின்னரே பேகனிசத்தில் வளர்ந்த கான்ஸ்டன்டைன் பேகனிசத்தை விடுத்து கிறிஸ்தவத்திற்கு மதம் மாறியதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் தன்னுடைய படை வீரர்களிடம் கேடயத்திலும் கொடிகளிலும் சிலுவையை வரையும்படி உத்தரவிட்டு போரில் வெற்றியும் அடைந்திருக்கிறான். வெற்றி பெற்ற பின்னர் ஒட்டுமொத்த ரோம் சாம்ராஜ்யத்தையே கிறிஸ்தவர்களாக மதமாற்றம் செய்தான். கடந்த காலத்தை நாம புரிஞ்சுக்கிற சக்தியை வச்சுதான் நிகழ்காலத்தை தீர்மானிக்கிற திறமை நமக்கு வளரும். இதுதான் கிறிஸ்தவ பாரம்பரியம் நமக்கு சொல்லி வரும் செய்தி, இன்றளவும் சொல்லி வருகிற செய்தி. ஆனால் கான்ஸ்டன்டைன் ஆர்ச் உண்மையில் சொல்வது என்ன? கிறிஸ்தவர்களின் சின்னமான சிலுவை கான்ஸ்டான்டினுடைய வெற்றி தூணில் ஒரு இடத்திலும் இல்லை. தன்னுடைய படைகள் போர் புரிவது, மேக்சான்ஷியஸ் தோற்று கூனி குறுகி இருப்பது போன்ற சிற்பங்களே இருக்கின்றன. கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவத்திற்கு மாற துணையாக இருந்ததாக சொல்லப்படும் சொப்பனத்தின் சிற்பங்கள் எதுவும் அத்தூணில் இடம்பெறவில்லை. அப்படியானால் கான்ஸ்டன்டைன் சொப்பனம் கண்டது பொய்யா? அல்லது ரோம படைகளிலுள்ள கிறிஸ்தவர்களை கட்டுப்படுத்த கான்ஸ்டன்டைனால் கட்டியெழுப்பப்பட்ட பொய்யா? ரோம படைகள் கிறிஸ்தவர்களை தேடி தேடி கொன்றவர்கள், இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றவர்கள். அப்படி இருக்க ரோம படையில் கிறிஸ்தவர்கள் இருந்திருப்பார்களா? பைபிள் ஒன்னும் வானத்திலிருந்து பொத்துக்கிட்டு பூமிக்கு வந்தில்ல. பல பேர் எழுதுனது ஒருத்தரால வரமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அவர் யாரு தெரியுமா? பேகனின் அரசன் கான்ஸ்டன்டைன். சாண்டா பிரிஸ்கா சர்ச், ரோம். தொழில் ஆய்வாளர்கள் இந்த தேவாலயத்தின் கீழே ஒரு மிகப்பெரிய மித்ராய் கோவிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மித்ராஸ் என்ற சூரிய கடவுள் ஒரு மாட்டை கொன்று அந்த மாட்டோட தலையிலிருந்து எடுத்த ரத்தத்தால் மனுஷ இனத்தை காப்பாற்றினாருன்னு
அங்கே ஒரு பதிவு அழிஞ்ச நிலையில் நமக்கு இருக்குது. இது மூலமாக நமக்கு தெரிய வருது என்னென்னா, இதே போல் கிறிஸ்தவத்திலையும் இயேசு தன்னுடைய இரத்தத்தால் மனிதர்களை காப்பாற்றினார்ன்றதும் தற்செயல் கிடையாது. இது மித்ராஸ் கடவுள்கிட்ட இருந்து அப்படியே மாற்றப்பட்டது தான் கிறிஸ்தவத்தில் இயேசுக்கு. மித்ராய் கோவிலில் மத வழிபாட்டாளர்கள் மித்ராஸுடைய இரத்த பகிர்வையும் உணவையும் பகிர்ந்துப்பாங்க. தெளிவாக சொல்லணும்னா மித்ராய் கம்யூனியன்னே சொல்லலாம். கம்யூனியன்னா கிறிஸ்டியன்ஸுக்கு நல்லாவே தெரியும். மித்ராய் வழிபாட்டாளர்களும் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை கொண்டவங்க தான். கிறிஸ்டியன்ஸுக்கும் இயேசு உயிர்த்தெழுவார்ன்ற நம்பிக்கை கொண்டவங்க தான். இன்னொரு அதிர்ச்சியான செய்தி என்னென்னா, மித்ராய் கடவுளை பின்பற்றினவங்க மித்ராஸோட பிறந்தநாளாக டிசம்பர் 25ஆம் தேதியே கொண்டாடி இருக்காங்க. இயேசுடைய பிறந்தநாளையும் டிசம்பர் 25ஆம் தேதியிலேயே கிறிஸ்தவர்கள் பிற்காலத்தில் கொண்டாடி இருக்காங்க, இன்னும் கொண்டாடிட்டு வராங்க. 300 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஜீசஸ் அன்பையும் ஒருவனே தேவன்கிற வழிபாட்டையும் போதிச்சாரு. அவர் சிலுவையில் அறையப்பட்டதுக்கு அப்புறம் அவரை பின்பற்றி நடந்தவங்க அதிக அளவில் வளர்ந்து பேகன் இனத்தவருக்கு எதிராக ஒரு மதப்போரை தொடங்கினாங்க. இயேசு பிறந்ததும் 3 ஞானிகள் விண்மீனின் வழிகாட்டுதலின்படி குழந்தை இயேசுவை கண்டு வணங்கினதா ஒரு கதை இருக்கு. அந்த கதை கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா மதத்தினருக்கும் தெரிஞ்சது தான். சர்ச் ஆஃப் சாண்ட் அபோலினர். அந்த சர்ச்சுடைய உள்சுவரில் இன்னமும் மித்ராய்ஸ் கடவுளை 3 ஞானிகள் பரிசுகள் தந்து வணங்குவது போல ஒரு ஓவியம் இருக்கு. அதில் அவங்க தொப்பி அணிஞ்சிருப்பாங்க. அந்த தொப்பி எதை குறிக்கும்னா மித்ராய் கடவுளை வணங்குற பூசாரிகளை குறிக்கும். கான்ஸ்டான்டினுடைய ஆர்ச்சில் கிறிஸ்தவ சின்னங்கள் கடுகளவும் இல்லைன்றதை நாம் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்த்தோம். ஆனால் மித்ராய் கடவுளை வணங்கும் பூசாரிகளுடைய 8 உருவச்சிலைகள் அந்த ஆர்ச்சில் பொருத்தப்பட்டிருக்கு. கான்ஸ்டான்டைன் சூரிய கடவுளை வழிபடுவனாக இருந்தால் எப்படி அவனை கிறிஸ்தவத்தின் காட்ஃபாதர்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. அந்த கான்ஸ்டான்டைன் ஒரு கிறிஸ்டியன் இல்ல சொன்னாங்க. நோ, அவர் ஒன்னும் கிறிஸ்டியன் இல்ல, பேகன் இனத்தை சேர்ந்தவர். அங்கதான் கான்ஸ்டான்டின் ஒரு தந்திரமான வேலையை செஞ்சிருக்கான். மித்ராய் கடவுளுடைய உருவத்தை அப்படியே கிறிஸ்தவத்துக்குள்ள புகுத்தி தான் நினைச்ச ஒரு புதிய ஒருங்கிணைக்கப்பட்ட கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கியிருக்கான். அதை அவன் தனியாக செய்யல, ஆரம்பகால கிறிஸ்தவர்களுடைய உதவியோடு தான் செஞ்சுருக்கான். உலகம் முழுக்க பரவியிருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிற மதத்தினருக்கும் கான்ஸ்டான்டைன்னா ஒட்டுமொத்த ரோம் சாம்ராஜ்யத்தையும் கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றினான்றது மட்டும்தான் தெரியும். ஆனால் கான்ஸ்டான்டைன் தன்னுடைய ஆர்ச்சில் கிறிஸ்தவ சின்னம் ஒன்று கூட அவன் பொறிக்கவே இல்லைன்றது யாருக்குமே தெரியாது. தொல்லியல் ஆதாரத்தின்படி பார்த்தா கான்ஸ்டான்டைன் பேகனிசத்தையும் பேகனின கடவுளையும் கிறிஸ்தவத்திற்குள்ள இணைச்சிருக்கான். இதையெல்லாம் ரோம அரசர்களால் கொல்லப்பட்ட கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றினாலே மரணம்தான்னு வாழ்ந்துட்டு இருந்த கிறிஸ்தவர்கள் எப்படி இதை ஏற்றுக்கிட்டாங்க? இப்படி பயந்து வாழ்ந்துட்டு இருந்த கிறிஸ்தவர்களை நம்ப வைக்கத்தான் கான்ஸ்டான்டைன் கிறிஸ்தவ மதத்தின் பாதிரியார் ஒருத்தரை வச்சு தன்னோட திட்டத்தை செயல்படுத்தியிருக்கான். அந்த பாதிரியாருடைய பெயர் யூசிபியஸ். இவர் தான் கான்ஸ்டான்டினுடைய மெல்வின் பிரிட்ஜ் போரில் ஜெயிச்சு பின்னாடி கிறிஸ்தவ மதத்துக்கு கான்ஸ்டான்டைன் மாறின வரலாறையும் கான்ஸ்டான்டைனுடைய பயோகிராஃபியையும் எழுதிய ஒரே ஒரு ஆள். அதுவும் இல்லாமல் கான்ஸ்டான்டைனோட ரைட் ஹேண்டும் இவர் தான் அந்த காலத்தில். கான்ஸ்டான்டைனுடைய வாழ்க்கை வரலாறை எழுதின யூசிபியஸ் கான்ஸ்டான்டைன் மெல்வின் பிரிட்ஜ் போரில் இயேசுவோடைய சிலுவையை கனவுல கண்டதா குறிப்பிடவே இல்லை. முதல் பாகத்தில் நான் சொன்ன கான்ஸ்டான்டைன் கண்ட கனவு, அதுக்கப்புறம் போர் வெற்றி, இதெல்லாம் கான்ஸ்டான்டைன் தான் யூசிபியஸ் கிட்ட சொல்லி ஒரு புது கதையை உருவாக்க சொல்லியிருக்கான். அதுவும் அந்த போரில் வெற்றி பெற்று தன்னோட 13ஆம் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் தான் யூசிபியஸ் கிட்ட சொல்லியிருக்கான். அவரோட அந்திம காலத்தில் தான் ஞான ஸ்நானம் வாங்கிக்கிட்டு கிறிஸ்டினா மாறினாரு. அந்த புது கதை தான் இயேசு மறுபிறப்பெடுத்து வருவார்னு நம்பிட்டு இருந்த கிறிஸ்தவர்களுக்கு பெருந்தீனியா அமைஞ்சுது. கடவுளால் அனுப்பப்பட்ட மன்னன் இவன் தான்னு கிறிஸ்தவர்களும் கான்ஸ்டான்டைனுடைய தந்திரமான திட்டத்தை பத்தி தெரியாமலேயே அவனை ஏத்துக்கிட்டாங்க. ரோம் சாம்ராஜ்யத்தோட புனித மனிதனா கான்ஸ்டான்டைன் வாழ்ந்தாரு. கான்ஸ்டான்டைன் கண்ட சொப்பனம் தான் கிறிஸ்டியானிட்டியுடைய ஆணிவேர். அந்த ஆணிவேரே படமாக வரைஞ்சி ரோம் நாடு முழுவதும் பரப்பி கிறிஸ்தவம் முதன்முறையாக வலுப்பெற்ற ஒரு மதமாக உருவெடுத்தது கான்ஸ்டான்டைனுடைய காலத்தில் தான். கான்ஸ்டான்டைன் கிறிஸ்தவனாக மாறுவதற்கு முன்பு பேகனின கடவுளை, அதாவது சூரிய கடவுளான அப்போலோவை வழிபட்டு வந்திருக்கான். மித்ராஸ் கடவுளை போலவே அப்போலோவும் பேகனின கடவுள். பண்டைய காலத்தில் அரசர்களை கடவுளாக பார்க்கறது தான் உலகத்தில் இருக்க எல்லா இன மக்களுக்கும் வழக்கமாக இருந்தது. அதுக்கு கான்ஸ்டான்டைனும் விதிவிலக்கு கிடையாது. ஆனால் ரோமர்கள் கான்ஸ்டான்டைனை ஜூலியஸ் சீசர், ஆகஸ்டஸ் போன்ற முந்தைய மன்னர்களை காட்டிலும் மிகவும் உயர்த்தி பார்த்துருக்காங்க. சூரிய கடவுளான அப்போலோவுக்கும் பூமியில் உள்ள மற்ற மனிதர்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக உருவெடுத்தவன் தான் இந்த கான்ஸ்டான்டைன் ரோம் மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. இந்த ஐடியாவை உள்வாங்கிக்கிட்ட கான்ஸ்டான்டைன் தன்னோட உருவத்தை ஒரு பெரிய சிலையாக செய்ய சொல்லியிருக்கான். அந்த சிலை கான்ஸ்டான்டைனை ரோம் மன்னனை போல பிரதிபலிக்காம இந்த பூமிக்கே ஒளி வீசுகிற சூரிய கடவுளான அப்போலோவே நான் தான்னு வெளிப்படுத்துகிற அளவுக்கு ஒரு சிலையை உருவாக்கி வச்சிருக்கான். குறிப்பாக தன்னோட தலையை சுற்றி ஒளி வீசுகிற அமைப்பை செதுக்கி உருவாக்கியிருக்கான் அந்த சிலையை. கிறிஸ்தவ மதத்தினர் இயேசுவுக்கும் அவர் தலையை சுற்றி ஒளிவட்டம் வீசும்படி ஒரு அமைப்பை வச்சுருப்பாங்க.
கான்ஸ்டன்டைன் பேகனின கடவுள்களான அப்போலோ, மித்ராஸ் 2 பேரையும் இயேசுவோட இணைச்சு உருவாக்குனது தான் புதிய மதமான கிறிஸ்டியானிட்டி. பேகன் இனத்தை சேர்ந்தவரான ரோம் சாம்ராஜ்யத்தோட அரசர் கான்ஸ்டன்டைன் கிபி 325வது வருஷத்துல ரோம் நகரத்துல ஒரே ஒரு மதம் தான் இருக்குன்னு அறிவிச்சாரு. அதான் கிறிஸ்டியானிட்டி. கான்ஸ்டன்டைன் தன்னுடைய கான்ஸ்டன்டைன் ஆர்ச் மேல சூரிய கடவுள் அப்போலோவை போலவே 4 குதிரைகளோட தன்னோட ரதத்தை ஓட்டிட்டு போற மாதிரி ஒரு வெண்கல சிலையை செஞ்சு அந்த ஆர்ச்சுக்கு மேல வச்சிருக்கான். ஒவ்வொரு நாள் விடியற்கால சூரியனுடைய ஒளி அந்த சிலை மேல படும்போது மக்களுக்கு அவன் தான் கடவுள் என்ற எண்ணம் ஆழமா பதிய வைக்க இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கான். கான்ஸ்டன்டைன் புது மதத்தை அங்கீகரிச்சுட்டான், புது கடவுள் சிலையையும் உருவாக்கிட்டான். அடுத்து என்ன? ஏன்னா வேகமா வளர்ந்து வந்த கிறிஸ்துவ மதத்தால தன்னுடைய ராஜ்யம் உடையக்கூடாதுன்னு அப்படி செஞ்சாரு. அவர் அறிவிச்ச அந்த கிறிஸ்துவ மதம் இன்னும் வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக கான்ஸ்டன்டைனால உருவாக்கப்பட்ட அந்த புதிய மத சபைக்கு பேர் தான் கவுன்சில் ஆஃப் நாசியா. மனித வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மதத்தை உருவாக்கிய கான்ஸ்டன்டைன் பல 100 ஆண்டுகளா ரோமர்களுடைய தலைநகரமா இருந்த ரோமை விட்டுட்டு தன்னோட பேர்லயே ஒரு தலைநகரத்தை உருவாக்கினான். அதுதான் தி கான்ஸ்டாண்டினோப்பிள். கான்ஸ்டாண்டினோப்பிள் தலைநகரத்தை உருவாக்கின கான்ஸ்டன்டைன் அந்த நகரத்தில் இயேசு சிலையவோ ஒரு சர்ச்சையோ கட்டலை. மாறாக மிகப்பெரிய தூண் ஒன்றை எழுப்பி அதுக்கு மேலே பேகனின கடவுளான சூரிய கடவுள் அப்போலோவோட சிலையை வச்சிருக்கான். அந்த சிலை எப்போவோ அழிஞ்சிடுச்சு, ஆனால் அந்த தூண் இன்னமும் இருக்கு. கான்ஸ்டன்டைன் நான் ஏற்கனவே சொன்னது போல ரோம் அரச வம்சத்திலேயே மிகவும் தந்திரமானவன். இவன் சூரிய கடவுள் அப்போலோவோட முகத்தை வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு தன்னோட முகத்தை அதில் வச்சுட்டான். ஏன்ஷியன்ட் ரெக்கார்ட்ஸ் படி கான்ஸ்டன்டைன் ஆட்சி காலத்தில் அவனோட ஆர்ச்சுக்கு பின்னாடி 354 அடி உயரத்தில் அப்போலோவுக்கு ஒரு சிலை எழுப்பப்பட்டிருக்கு. இந்த சிலைக்கும் தன்னோட வெற்றி தூணுக்கும் ஒரு ரகசிய இணைப்பை உருவாக்கியிருக்கான் கான்ஸ்டன்டைன். அதை எலிசபெத் மார்லோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா 354 அடி சூரிய கடவுளான அப்போலோவோட சிலை சூரியன் அஸ்தமிக்கும் போது கான்ஸ்டன்டைன் ஆர்ச் மேலே இருக்க அவனுடைய சிலை வெண்கல சிலை மேலெழும்போம் சூரிய ஒளிப்பட்டு. அதாவது சூரியன் அஸ்தமிக்கும் போது கான்ஸ்டன்டைன் மேலெழுவான். இதுதான் அந்த ஆர்ச்சில் அவனுடைய சிலை வச்சதுக்கான அர்த்தம். இதிலிருந்து கான்ஸ்டன்டைன் நமக்கு சொல்ல வருவது என்னன்னா, நான் தான் கடவுள், என்ன தான் நீங்கள் வணங்கணும். இதையே தான் கிறிஸ்டியானிட்டிலையும் கான்ஸ்டன்டைன் பண்ணியிருக்கான். தன்னோட உருவத்தையே மாடிஃபை பண்ணி இதுதான் இயேசுன்னு வெளியிட்டிருக்கான். இதுக்கான ஆதாரம் இட்டாலி ஆர்ச் பிஷப் சேப்பல்ல கிபி 6ஆம் நூற்றாண்டுல ஒரு மொசைக்கல்லில் வரையப்பட்ட ஓவியம் மூலமா நமக்கு தெரிய வருது. கான்ஸ்டன்டைன் தெளிவாக ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கான். பேகனின கடவுளையும் சரி கிறிஸ்தவ கடவுளான இயேசுவையும் சரி அவன் தன்னை விட உயர்ந்த எந்த ஒரு கடவுளும் இல்லை அப்படின்ற ஒரு கொள்கையில தான் அவன் வாழ்ந்திருக்கான். உலகம் முழுக்க பிரிஞ்சு கிடந்த கிறிஸ்தவ சபைகளை அதுல ஒண்ணு சேர்த்தாரு. அந்த சபையில ஓட்டெடுப்பு நடத்தி என்னைக்கு ஈஸ்டர் பண்டிகை வச்சுக்கலாம், என்னென்ன சடங்குகளை எப்பப்ப நடத்தலாம், யார் யாரோட சுவிசேஷங்களை பைபிள்ல சேர்த்துக்கலாம்னு பேசி அந்த சபை ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த சபை இயேசுவ சாகாவரம் பெற்றவர்னு சொல்லிச்சு, மனிதராய் இருந்தவரை கடவுளாக்குச்சு. கான்ஸ்டன்டைன் தன்னுடைய ஆர்ச்சை ரொம்ப பிரபலமான வெஸ்பேசியன் ஃப்ளாவியன் கட்டின கோலோசையம் பக்கத்திலேயே அமைச்சிருப்பான். ரோம் அரசோட கிளைப்பிரிவான ஃப்ளாவியன் டைனஸ்டியை சேர்ந்தவங்க கட்டுமானத்துக்கு மட்டும் புகழ்பெற்றவங்க கிடையாது, இவங்க இன்னொரு விஷயத்துக்கும் புகழ்பெற்றவங்களா இருந்தாங்க. அதுதான் கிறிஸ்தவர்களை கொள்வது. கிறிஸ்தவனா மதம் மாறிய கான்ஸ்டன்டைன் ஏன் கிறிஸ்தவர்களை தேடி தேடி அழிச்ச ஃப்ளாவியன் டைனஸ்டி அரசர்கள் எழுப்பிய கட்டுமானங்கள் பக்கத்திலேயே தன்னுடைய வெற்றி சின்னமான கான்ஸ்டன்டைன் ஆர்ச்சை கட்டினான். ஃப்ளாவியன் டைனஸ்டி ஜெருசலேமையும் கடவுளின் வீடுன்னு சொல்லப்பட்ட இயேசுடைய கோவிலையும் எரிச்சவங்க. கான்ஸ்டன்டைன் தன்னுடைய கான்ஸ்டன்டைன் ஆர்ச்சை கொலோசையம் பக்கத்தில் அமைச்சதும் இல்லாமல் தன்னோட பேரை ஃப்ளாவியஸ் கான்ஸ்டன்டைனும் மாற்றிக்கிட்டான். ஃப்ளாவியன் டைனஸ்டி மன்னர்கள் ஜெருசலேமையும் அதில் இருந்த கோவிலையும் கொளுத்திட்டு இஸ்ரேலின் கடவுளையே வென்றவர்கள் நாங்கள்னு ஸ்லோகனை சொல்லி கொண்டாடினதா வரலாறே இருக்கு. ஆனால் கான்ஸ்டன்டைன் அவங்கள போல பண்ணாமல் தன்னோட பங்குக்கு ஃப்ளாவியஸ் டைனஸ்டி மன்னர்கள் போல அடாவடித்தனம் இல்லாமல் தந்திரமாக கடவுளின் பிள்ளைன்னு இயேசுவை வணங்கிய கிறிஸ்தவர்களை தன்னோட சாயலில் வீழ்த்தியிருக்கான். 1500 ஆண்டுகளா கான்ஸ்டன்டைன் போரில் கண்ட கனவு, அதுக்கப்புறம் அவன் பெற்ற வெற்றி, அதனால் அவன் கிறிஸ்தவத்துக்கு மாறினான்னு இது வரைக்கும் கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு வர எல்லா கதையுமே போய். கான்ஸ்டன்டைன் தூய கிறிஸ்தவன் அப்படின்றதும் போய். கான்ஸ்டன்டைன் தன்னுடைய வாழ்நாள் முழுசா தூய பேகனின கடவுளை வணங்கிய ஒரு தூய ரோம் நாட்டு அரசனாவே வாழ்ந்திருக்கான். தன்னோட உருவத்தையே இயேசுவா மாற்றி இன்ன வரைக்கும் அவனை கும்பிடுற மக்களாத்தான் கிறிஸ்தவத்தை மாற்றியிருக்கான். கான்ஸ்டன்டைன் நினச்சிருந்தா கிறிஸ்தவ மதத்தை வேரோடு அழிச்சிருக்கலாம், கிறிஸ்தவர்கள்ன்ற ஒருத்தவங்க இருந்ததா அடையாளமே இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். ஆனால் கான்ஸ்டன்டைன் தன்னுடைய முன்னோர்கள் போல இல்லாமல் தன்னுடைய பேரும் புகழும் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கணுன்ற காரணத்துக்காக தன்னுடைய சாயல்லையே ஒரு புது மதத்தையே உருவாக்கி அந்த மதத்தையே தீவிரமாக பின்பற்றும் அளவுக்கு மக்களை உருவாக்கிட்டு போயிருக்கான். அதுதான் அவன் பண்ண பெரிய புரட்சி, பெரிய சாதனை. அவன் இல்லைன்னா இன்னை வரைக்குமே கிறிஸ்டியானிட்டின்ற ஒரு மதம்
இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குமான்றது சந்தேகம்தான். முக்கியமா நாம இயேசுன்னு நினைச்சிட்டு வழிபடுறது அவனுடைய சாயல்ல வெளிவந்த இயேசுவத்தான், அதாவது கான்ஸ்டாண்டினை தான் நாம தினமும் கும்பிட்டுட்டு இருக்கோம். மனித வர்க்கத்தோட மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற பயங்கரமான ரகசியம் இது.